ஹே கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கியர் எப்போ போடணும், எந்த டைமில் போடணும், எந்த ஸ்பீடில் போடணும், எப்போ கியரை ரெடியூஸ் பண்ணணும், அதான் பார்க்க போகிறோம். அப்படியே பார்க்கலாம் வாங்க. நான் அப்படியே வீடியோ காட்டி சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இது ஹோண்டா ட்ரீமுக்கா ஃபுல்லாக கியர் பின்னாடி தான் 4 கியரு, முன்னாடி கியரை ரெடியூஸ் பண்ணுறது, ஓகேவா? பின்னாடி கியரை போடணும், முன்னாடி கியரை குறைக்கணும். இப்போ கியர் ஷிஃப்டிங் எப்படின்னா, நம்ம வண்டியை ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியரை போடுறோமா, போட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம். ஒரு 200 மீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செகண்ட் கியரை போடணும். செகண்ட் கியர் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஈஸியாக. செகண்ட் கியரை போடுறப்ப இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, இதை இப்படி இருக்கும். நீங்கள் ஓட்டிகிட்ருக்கிறப்ப லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா, கிளச்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியரை போடணும். போட்டதுக்கப்புறம் திரும்பி இதை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறமா தேர்டு கியரு, அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம், அதாவது உங்களுக்கே தெரியும் டிஸ்டன்ஸு. அதாவது வண்டி நீங்கள் கியரை போடலாம் கடன்னு அடிக்கும், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், வண்டி ஓட்டே விடாது, சவுண்டே நல்லா இருக்காது. அது நீங்கள் போக போக பழகிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு கியர், ஃபோர்த்து கியர் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணணும். எப்போ கியரை குறைக்கணும்? ஸ்பீட் பிரேக்கில் நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு. ஸ்பீட் பிரேக்கில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 அடிக்கு முன்னாடியே கியரை குறைச்சிடுங்க. ஒரு கியர் குறைச்சிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு கியரை குறைச்சிட்டு ஸ்பீட் பிரேக் ஏறிடுங்க. ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எகைன் என்ன பண்ணீங்களோ அதை வந்துட்டு டவுன் பண்ணதை அப் பண்ணணும், ஓகேவா? அதே போல் திருப்பி கிளச்சை பிடிச்சிட்டு கியரை, எந்த கியரை குறைச்சிங்களோ அந்த கியரை போட்டுட்டு ஸ்பீட் பிரேக் ஏறினதுக்கப்புறம் திரும்பி அப்படி மூவ் பண்ணி போகணும், ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். அதே போல் கியர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன்னு அடிக்கும்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிளச்சை வந்துட்டு சரியாக விடாமல், ஒரு ஸ்மூத்தாக விடாமல் டக்குன்னு நம்ம போட்டோம்னா கடன்னு அடிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சடனாக நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு கியரை வந்துட்டு குறைச்சிட்டு திரும்பி பொறுமையாக விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த சவுண்ட்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து காலி பண்ணிவிடும். அந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நம்ம சவுண்டு கொடுக்காம ஸ்மூத்தாக ஓட்டணும். அப்புறம் சில பேர் டவுட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? பிரேக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், அந்த நாய் ஏதாச்சும் சம்திங் குறுக்க வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு. அந்த வீடியோ பாருங்கள், அது புரியும். சடனாக வந்துட்டு ஏதாச்சும் குறுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பிரேக்கை விட்டு பிடிக்கணும். அதாவது திடீர்னு ஏதாச்சும் குறுக்க வருது அப்படின்னா பிரேக் என்ன பண்ணணும்னா, பேக் பிரேக்கையும் ஃப்ரண்ட் பிரேக்கையும் அதாவது இப்படி பொறுமையாக பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு 60 ஸ்பீடில் போய்ட்டுருப்பீங்க. டக்குன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம பிரேக்கை பிடிச்சா என்ன ஆகும், வெயில் நல்லா ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு பிடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிவிடும். அதனால் விட்டு பிடிக்கணும். ஏன் அப்படின்னா இது ஏபிஎஸ் மாடல் கிடையாது. ஏபிஎஸ் மாடல் இல்லாத பைக்கில் நம்ம வந்துட்டு திடீர்னு பிடிக்கணும் அப்படின்னா அது சடனாக ஸ்கிரிப்ட் பண்ணி விட்டுரும். இதே ஏபிஎஸ் மாடல் இருக்கிற பைக்கில் நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப நம்ம கையால் பண்ண வேண்டிய வேலையை ஏபிஎஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அதாவது நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப விட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சடனாக ஸ்பீடாக போகிறப்ப அதனால தான் பிரேக்கை நீங்கள் சடனாக வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று குறுக்க வருது அப்படின்னா கொஞ்சம் விட்டு அதாவது கால் பிரேக்கையும் ஹேண்ட் பிரேக்கையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒரே லெவலில் பிடிக்கணும். அதாவது பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படியே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஆக்சிலேட்டர் குறைச்சிக்கிட்டு அப்படியே விட்டு இதையும் விட்டு குறைக்கணும். அப்போனா நம்ம வந்துட்டு இந்த சடனாக ஸ்கிரிட் ஆகுதில்ல, கீழே விழுவோம்ல, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் ஹைவேனா ஒரு 55 வச்சுக்கோங்க, 60 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். லோக்கல் ஓட்ட போகிறீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா லோக்கல் வந்து சின்ன பசங்களாம் திடீர்னு சின்ன குழந்தை குறுக்க விடும், ஒன்றும் பண்ண முடியாது ஸ்ட்ரீட்டில் போகிறப்ப. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போகிறதுக்கு பர்பஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக போங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலாக போக வேண்டியதான். என்னென்னா இப்போ ஆஃபீஸுக்கு போகிறது லேட் ஆகிடுச்சு அப்படி சில பேர் ஸ்பீடாக போவாங்க. ஆஃபீஸ் போகிறது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பீடாக போகக்கூடாது. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பிட்டு பொறுமையாக போகணும், ஓகேவா? டைமிங் தான், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக பார்த்து 10 நிமிஷம் பிஃபோராக கிளம்பி போங்க, ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கியர் ஷிஃப்டிங் பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான்.
ஸோ உங்களுடைய அந்த 100 மீட்டர் போனதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் செகண்ட் கியரை போட்டுட்டு அதுக்கு மூவ் பண்ணுங்கள். ஓகே.